ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க, கருப்பு உளுந்து வடை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ஜூஸியாக இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 kg கருப்பு உளுந்து உடச்சது எடுத்திருக்கேன். எடுத்து ஒரு 4 டைம் நல்லா இதை கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் தான் சேர்க்குறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கறி லீவ்ஸ் வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா போயிருக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லியும் சிறுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சிறுசாக கட் பண்ண, இந்த அளவுக்கு சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இதெல்லாம் ஒரு வாரம் வச்சுட்டு நாம் ஊற வச்சுருக்கோம்ல கருப்பு உளுந்து, அது 3 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து ஒரு 20 டைம், ஏன்னா அந்த அந்த கருப்பு கலர் தொக்கு இருக்குது இல்லைங்க, அதெல்லாம் வர அளவுக்கு 20 டைம் கழுவி எடுத்துட்டேன். அப்பயும் பாதி போல். அதுக்கப்புறம் ஆட்டுக்கல்லை சேர்த்து ஆட்ட ஆரம்பித்தாச்சு. பாருங்கள் இது நல்லா ஆட்டணுங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் தள்ளிவிட்டு ஆட்டிகிட்டே இருக்கணும். இது எனக்கு ஆட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour எடுத்துச்சு. ஏன்னா அது கல் ஆட்டுறப்போ கொஞ்சம் லேட்டாக மையுள்ள, அதனால் இது மிக்ஸிலாம் சரன்னு எடுத்துடலாம். நீங்கள் வந்து இது மாதிரி கல்லில் ஆட்ட வேணால் மிக்ஸியில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிடும். நம்ம ஆட்டும் போதே உப்பு சேர்த்து ஆட்டினாங்களா பாருங்கள், நல்லா வந்து மஞ்சி வந்துருச்சு. இன்னமும் நல்லா வரணும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இருந்தாலும் அது கல்லில் ஒட்டாத மாதிரி இருக்கணும். பாருங்கள் இப்போ கல்லில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இது மாதிரி இருந்தால் தான் வடை நல்லா வரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். அப்பப்போ எடுத்து பார்த்து ஆட்டுங்க. கொஞ்சமாக இருந்துச்சு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆட்டி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் ஆட்டுறேன். உண்மையிலேயே சொல்கிறேன், இது மாதிரி கல்லில் செஞ்சு சாப்பிடும் போது நல்லா இருக்குங்க. கல் ஆட்டி அடுப்பில் செஞ்சு சாப்பிடும் போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ வந்து இது நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட போகிறோம். எல்லா மாவும் எடுத்துகிட்டு கல்லில் இருக்கிறதெல்லாம் ஃபைனலாக வளைச்சி விட்டுடலாம். அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் வந்து இது சோடா மாவு, ஆப்ப சோடா இருக்குல்ல, அதோட மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீரியஸ்லி நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். செய்யாதவங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுது. நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள். நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து ஒரு வாழையில எடுத்து தட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் வாழையில தட்டி ஹோல்ஸ் போடணும். உங்களுக்கு விருப்பம் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா ஓட்டை வடை, ஹோல்ஸ் போடாமல் இருந்தால் குண்டு போண்டா மாதிரி வந்துடுங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் ஒன்று அது மாதிரி விட்டுக்கலாம். ஒவ்வொன்றா அது மாதிரி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து விட்டாச்சு. இதே மாதிரி வந்து நம்ம நிறைய விட்டுக்கலாம். எனக்கு இடம் நிறையா இருக்குது. நான் 1 லிட்டர் எண்ணெய் சேர்த்துருக்கு, அதனால் நிறைய வந்து கேப் இருக்குது. அப்பப்போ விட்டுட்டு வெந்துருக்குள்ள அதை மட்டும் எடுத்துகிட்டு வேகாதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். திருப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி செய்யும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே ஒட்டுக்காக விட முடியாதுல்ல, அதில் விட வேக அப்படி எடுத்துக்கலாம். பாருங்கள் திருப்பி விடணுங்க. திருப்பி விட்டு எடுத்தால் வடை சூப்பராக வெந்துருங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் எண்ணெய் இழுக்கிற ஒரு இது இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்கள் எண்ணெய் எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே இலையில வச்சுட்டேன். சுட சுட சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கருப்பு உளுந்து வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்னங்க, செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ